ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் சூப்பராக நலமாக இருக்கேன். நீங்களும் நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் 10 நிமிஷத்தில் பாம்பே அல்வா பண்ண போகிறேன். சரிங்களா? அது எப்படி வருது என்ன வருது நீங்கள் கூட இருந்தே பாருங்கள். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராக இருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக்காக மறக்காமல் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டாவது லாஸ்ட்டில் சொல்ல மறந்தது நீங்களும் மறந்துடுவீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு 2 பொருள் இருந்தால் போதும். டக்குன்னு இப்படி சொல்லக்கு முடிச்சிடலாம். போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கணக்கு தான் ரொம்ப மெயின். இதுக்கு ஒரு பவுலுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இந்த கணக்கு மெத்தபடி கரெக்டாக இருக்கணும். கிளாஸோ கப்போ மெஜர்மெண்ட் எது இருந்தாலும் ஓகே. நான் வந்து பாருங்கள், இதுக்கு ஒரு கப்புக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். ஒரே சைஸில் எடுத்துக்கணும். கிளாஸோ பவுலோ டம்ளரோ ஏதாவது ஒரே சைஸ் எடுத்துக்கணும். இதே பவுலுக்கு வந்து 2 கப் பவுல் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கூடுனாலும் பரவாயில்ல, நான் குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சிட்டா அது வந்து கட்டி பிடிச்சிடும். அப்படி 2 கப் தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து நல்லா மாவை வந்து கலக்கி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல். இந்த தண்ணி மாவும் சேரும்போது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைட்டாகும் கீழே. பின்ன கிண்ட 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 வந்து அதாவது லூஸ் ஆகிடும். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு எவ்வளோ டைட்டாக இருந்தது, இப்போ நல்லா ஃப்ரீ ஆகிட்டு. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடணும். அப்புறமா நம்ம ரெடி பண்ணோன்னா அல்வா வந்து இதாயிடும். ஒரு ஸ்பூன் கீ தடவி எந்த தட்டில் நீங்கள் ஊற்றுறீங்களோ அதை எடுத்து நம்ம கீயை வச்சு நல்லா அப்படி வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போட்டு நல்லா கோட்டிங் பண்ணிடணும். கேக் மேக்கிங்கிறதுனா அதில் கூட ஊற்றலாம். இப்படி ஊற்றி நல்லா தடவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எந்த கப்பால் நீங்கள் மாவு அளந்தீங்க கார்ன்ஃப்ளவர், அந்த கப்புக்கு 2 கப்பு சுகர், ஒயிட் சுகர். நான் எப்போவுமே சீனியில் வந்து இப்படி பட்டை போட்டு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1.25 கப் எடுத்திருக்கேன். ரொம்ப தவட்டும் பார்த்தீங்களா? அதே கப்பில் 2 கப்பு தண்ணி. மெஜர்மெண்ட் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் 1 2. பின்ன அதுக்கப்புறம் இது வந்து ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் போட்டால் தான் அந்த கலர் வந்து நமக்கு நல்லா வரும். சிலவங்க க்ரீன் போடுவாங்க, சிலப்போ எல்லோ போடுவாங்க. உங்களுக்கு இந்த கலர் வந்து போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டாலும் உங்களுக்கு எல்லோவில் வரும். நான் வந்து இன்றைக்கி பாம்பே அல்வா எப்படி வருமோ அந்த கணக்கில் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இந்த அல்வாவுக்கு வந்து ஃபுட் கலர் கம்பல்சரி சேர்க்கணும். என்கிட்ட வேறு எதுவும் கலர் இல்லைனாலும் இதை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது 1 ஸ்பூன் வந்து சாப்பாடு ஆயில். சமையல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆயில் தான் ஊற்றுறேன். கீ ஏற்கனவே தடவைக்கும் பார்த்தீங்களா. கீ போட்டால் நல்லது தான். ஆனால் என்கிட்ட வந்து கீ ரொம்ப குறவாக இருக்குது. அதனால் வந்து 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒட்டாமல் வரும் நல்லா சாஃப்டாக. பின்ன நம்ம எந்த தட்டில் வந்து அல்வா கிண்டி ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட வெறும் வந்து முந்திரி தான் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து காஜு பாதாம் பிஸ்தா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதில் போட்டாச்சு. கரைச்ச மாவு 2 நிமிஷத்தில் பழபடி கட்டி பிடிச்சிட்டு அதுக்கு எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் ஊற்றி கேஸை நல்லா ஸ்லோவில் பண்ணிடணும். இப்படி ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கேஸு ரொம்ப ஃப்ளேம் கூடினா அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு ஊற்றி 1 செகண்டில் வந்து கீழே வந்து இப்படி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, 1 நிமிஷம் நான் கிண்டுறது விட்டுட்டேன். இப்படி கட்டி பிடிக்குது பார்த்தீங்களா? அதனால கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி 1 நிமிஷமும் கையை எடுத்துடக்கூடாது. எடுத்துனா கீழே அவ்வளோவும் ஜெல்லி மாதிரி வட்டி பிடிச்சிக்கும். இது அது அல்வாவாவது வேறு மாதிரி உப்புமா மாதிரி ஆயிரும். இதில் வெறும் கீ போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்கிட்ட கீ கொஞ்சம் பத்தாமல் போயிட்டு அதனால் நான் அப்படி சமையல் எண்ணெயை ஊற்றிட்டேன். ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ட அளவுக்குலாம் அதில் வந்து எண்ணெயோட ஸ்மெல் தான் வரும். கீ ஸ்மெல் வந்த மாதிரி தெரியல. அதனால் நானும் ஆயிலை ஊற்றிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வெந்துட்டுனா நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்னா, நம்ம ஊற்றிருக்க ஆயில் இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்து அவ்வளோ வந்து ரிலீஃப் பண்ணும். அப்போ தான் நமக்கு வெந்துக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சோண்டு காஜு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த காஜுவை நல்லா அப்படி தூக்கி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பம்பாய் அல்வா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தட்டை எடுத்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு டக்குன்னு ஊற்றிடணும். ஃப்ரெண்ட்ஸ், வெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கை சிலிப்பாகுது. இதை ஊற்றி வச்சுட்டு ஒரு மணி நேரம் அதுக்கு ரெஸ்ட் விடணும். இப்போ மற்ற ஒரு கரண்டி எடுத்து இதை நல்லா அப்படியே தட்டி 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 விட்டுருணும். எல்லாம் ஒரே இடத்துல சமமாக சேர்ற மாதிரி. ஏன்னா கீ தடை இருக்கும் பார்த்தீங்களா, இது இப்படி எடுத்துகிட்டு தட்டிட்டு நம்ம 2 மணி நேரம் இவங்களை வந்து 1 மணி நேரம் போதும். நல்லா ஒரு 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம். சரிங்களா, நல்லா சமப்படுத்திக்கணும். அப்போ தான் நல்லா ஒரே ஷேப்பில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அல்வா நல்லா பாரிட்டு வாங்க நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். கொஞ்சம் சூடுக்கு ஸ்லைஸ் போட்டால் தான் வந்து நல்லா சூப்பராக வரும். நல்லா ஆறிட்டு இந்த அல்வா கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஈஸியாக வரும். இல்லை திப்பாக வந்து பிசராக வரும். இப்போ நம்ம அல்வாலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாமா எப்படி வந்துருக்குன்னு? வாங்க எடுத்து பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணதில் நல்லா சூப்பராக ஒரு பீஸாக வருது பாருங்கள். நல்லா ஆறிட்டு சரிங்களா. நான் வந்து ஒரே ஷேப்பாக கட் பண்ணலை. சின்னது பெருசாக ஆகிட்டு இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அல்வா வீடியோ பண்ணிட்டோம். மும்பையில் இருந்து விட்டு மும்பை அல்வா ரெடி, மும்பை அல்வா ரெடி. இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்கள் விஸ்கி எங்கே போனால் காணும், நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்றைக்கி எப்படி நம்ம ஸ்வீட்டெடு கொண்டாடு. நம்ம இன்றைக்கி ஸ்வீட்டை எடுத்தாச்சு, கொண்டாடியாச்சு. சரிங்களா, இதே போல் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி. பை பை, லவ் யூ. நாளை நான் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வயசுலேயும் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது எடுத்து இன்க்ரீஜாக காட்டணும்னு நினைக்கிறேன். சரிங்களா, வயசெல்லாம் மேட்ரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம மனசில் தைரியமும் உற்சாகமும் இருக்கணும். அவ்வளோதான். லவ் யூ. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்க. சரிங்களா, இது எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ. பாய். லவ் யூ.